ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ என்எல்சி இந்தியாவில் தான் வந்து உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது. ஸோ தமிழ் வந்து உங்களுக்கு வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 60,000லேருந்து 1,80,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 17th செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் கேரியர் சைட் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் இந்த வேலைக்கான கேரியர் சைட்டு. ஸோ என்எல்சி இந்தியா லிமிடெடில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டெப்டி எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரில் வந்து சேஃப்டி லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் வந்துருக்கு. ஸோ இதில் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா வந்து பாருங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பாருங்கள் க்ளோசிங் டேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 17th செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி டேட் வந்து பார்த்தோன்னா 31 ஜூலை தான் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா டேட் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து வெப்சைட்டில் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா பழைய டேட்டு தான் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிற வேணாம். இதில் வந்து பாருங்கள் 17th செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு வந்து டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பழைய டேட் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே வந்து இதை காமிச்சிடுறேன். ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து பழைய டேட் இருக்கிறனால வந்து நீங்கள் அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. டேட்டு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்க வேணாம். ஸோ க்ளோசிங் டேட்டு வந்து 17th செப்டம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ என்எல்சி இந்தியா லிமிடெடோட உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதுதான். இதில் வந்து பாருங்கள் டெப்டி எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் கேட்டகரியில் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதில் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து பாருங்கள் மெக்கானிக்கலோ இல்லைனா மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷனோ, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கோ, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கோ, பவர் இன்ஜினியரிங், சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோவில் வந்து இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அதே மாதிரி வந்து பாருங்கள் லோக்கல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னா வந்து பாருங்கள் முன்னுரிமை வந்து நாங்கள் தருவோம். தமிழ் வந்து உங்களுக்கு கட்டாயமாக தெரியும் அப்படின்னா முன்னுரிமை வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஏஜை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் அதிகபட்சமாக நீங்கள் வந்து யூஆர் கேட்டகரியாக இருந்தால் 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசியாக இருந்தால் 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சியாக இருந்தால் 37 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து 60,000லேருந்து 1,80,000 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஒரு லைஃப் செட்டில்டு வேலை வாய்ப்பு தான். ஸோ 60,000ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த்தே வந்து பார்த்தோன்னா 80,000 90,000க்கு மேலே தான் சேலரியே வந்து இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஸோ இந்த நெய்வேலியோட யூனிட் வந்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து இருக்கோ அங்கே தான் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இதில் வந்து பாருங்கள் செலெக்ஷன் மெத்தடுனா உங்களுக்கு வந்து எக்ஸாம்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து பர்சனல் என்ட்ரி வச்சு தான் உங்களுக்கு வந்து இதில் ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க. அந்த பர்சனல் என்ட்ரிக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு குவாலிஃபைங் மார்க் வந்து கொடுப்பாங்க. அதை வச்சு தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்தியன் நேஷனல்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஹவு டு அப்ளைல வந்து நான் காமிச்ச பற்றியில் அந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதிலே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் ரூ. 354 வந்து பே பண்ணால் போதும். அதே நீங்கள் யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசியாக இருந்தீங்கன்னா ஸோ ப்ராசஸிங் ஃபீஸ் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் ரெண்டும் சேர்த்து ரூ. 854 வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணணும். அது ஆன்லைன் மூலியே நீங்கள் பே பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும், அதுக்கான ஃபைல் சைஸு, ஃபைலோட டைப்பு எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டேட் வந்து பழைய டேட் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிற வேணாம். உங்களுக்கு டேட் வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. 17th செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.